நானும் விஜயும் இப்போ இல்லை, ஒரு 15 இப்போ எல்லாரும் 5 வருஷம் பேசிக்கிறதுல 6 வருஷம் பேசி, நான் ஒரு 15 வருஷமாவே மாதத்துக்கு ஒரு தான் மீட் பண்ணுவேன். அப்போவே ஏதாவது மேட்ரு இருந்தால் தான் மீட் பண்ணுவேன், தேவையெல்லாம் மீட் பண்ண மாட்டேன். ஒரு காலத்தில் வந்து விஜய்க்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது ஒரு பீரியட் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து அவருக்கே வந்து ஒரு சினிமானா என்ன, கதைனா என்ன, ஸ்க்ரீன் பிளேனா என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், என்னென்ன கண்டென்ட் உள்ளே வைக்கணும், இது பூரா அவர் தெரிஞ்ச பிறகு அவர்கிட்ட விட்டாச்சு. இந்த 2 நாளாக வந்து டீட்டெயில் நான் சொல்கிறேன், இப்படி நடந்தால் தான் சொல்கிறேன், இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் வந்து ஜாஸ்தி யாரையும் மீட் பண்ண மாட்டார், ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டார், டப்புன்னு அறிக்கைகள் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் அவருடைய நேச்சர். இதை யூஸ் பண்ணிக்கிட்ட ருசி ஆனந்த் அப்படின்ற ஒருத்தரை, ஒரு அரசியல்வாதியை கொண்டாந்து இதுக்குள்ளே விட்டது, அவர் அரசியல்வாதியாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்த டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நினச்சி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, ஒரு ஆன்லைன் குரூப்பை, ஒரு ட்விட்டர் குரூப்னு வச்சுக்கோங்க. அந்த குரூப்பில் விஜயும் இருக்காங்க. விஜய்க்கு வெளியே நடக்கிறதே தெரியாத ஒரு இரும்பு கூட்டுக்குள்ளே கொண்டு வச்சுட்டாங்க. ஸோ இந்த குரூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு நியூஸை. சப்போஸ் என்ன எடுத்துங்க, அப்பா நேற்று இந்த இடத்துல பேசுனது தப்பாக பேசிட்டாரு, உங்களை டேமேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட வைக்கிறாங்க. தே ஆர் கிரியேட்டிங் ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்தை, அது நடந்திருக்காது, ஒரு ஃபால்ஸான விஷயத்தை போட வைக்கிறாங்க. ஒருத்தன் போடுறானா, காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே இந்த 100 பேரை வச்சு அதை வந்து திருப்பி ஷேர் பண்ணுறது, ட்வீட் பண்ணுறது, லைக் பண்ண வைக்கிறது, இப்படி பண்ணுறாரு. ஸோ விஜய் அதை பார்க்குறாரு. ஒரு பொய் 10 தடவை சொன்னாவே உண்மையாயிடும், 100 தடவை சொல்கிறாங்க ஒருத்தன். ஸோ அங்கே ஒரு பொய் உண்மையாக்கப்படுகிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, விஜயுடைய உண்மையான விசுவாசிகள் சேர்க்காம, அவர் அரசியல்வாதியாக இருக்கிறதுனால தனக்கு ஒரு விசுவாசிகளை சேர்த்துக்கிட்டே போகிறார். புரியுதா? இது ஒரு மாவட்ட தலைவர் வேலூரில் ஒரு பையனை போட்டு அடிக்கிறான், சாதி பேரை சொல்லி அடிக்கிறான், அவன் எங்கிட்ட வந்து அழுகிறான். ஸோ அடித்தவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதா, அடி வாங்கினவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதா? அடி வாங்கினவனை கூப்பிட்டு, நீ வெளியே சொல்லாத, போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. யார்கிட்ட? அடித்தவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. ருசியான் போட்டுட்டு நீ ட்விட் பண்ணு, ஆனால் அவர் எனக்கு நல்லது பண்ணுறாரு, இல்லைன்னா உன்னை தூக்கிடுது அப்படின்னு அவனை அதை போட சொல்லி அதையும் இந்த குரூப்பில். ஸோ உண்மைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு, பொய்கள் எல்லாம் உண்மையாக அவருக்கு சொல்லப்பட்டுக்கிட்டே வந்திருக்குது இந்த 3-4 வருஷங்களில். அவன் தனக்காக ஒரு குரூப்பை உருவாக்கிட்டு இருக்கிறான்னா, நாளைக்கு என்ன ஆகும்? தனக்கு தான் சொல்கிறத கேட்கறதுக்காக ஒரு குரூப்பை வளர்த்துக்கிட்டு இருக்கான். நாளை இது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக வளரும்போது எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்?